இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போங்க சொல்வதெல்லாம் உண்மை உங்க ட்ரோல் வீடியோ தான் பார்க்கலாமா? ஷூ தயார் பண்றது அதில் போய் வேலை செய்துட்டு இருந்தது ஒரு 2 வருஷமா. இது இப்போ பீகார்ல இருந்து ஒரு பையன் அங்க வந்து வேலை செய்யறான். இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. இது ரொம்ப ஒளிஞ்சுக்கிட்டே போகுது. இவங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆயிட்டாப்ல. இது காசு கிடையாது. இப்படி கிடையாது. நான் யாருக்குமே எதுவுமே சொல்ல போறது இல்ல, யாருக்கிட்டையும் நான் பேச போறது இல்ல. சுனிதா, எவ்வளவு கோவமா இருக்கீங்க? தெரியல, எரிச்சலாவே இருக்காங்க. நம்ம நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. சொல்லுங்க, எப்படி பழக்கம் ஆச்சு? உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பாக்கலாம். ஏன் இதுல என்ன பிரச்சனை? அவங்க வீட்டுல ஒத்துக்கலையா? ப்ரப்போஸ் பண்ணீங்க? என்ன சொன்னாரு? அது எப்படி பார்த்த உடனே பிடிக்கும்? அது கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா ஜனவரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பிடிக்காது. உன்னை நம்பி வரான்னா அவ எவ்வளவு பெரிய தரிசனமா இருப்பான். ஏன் ஓகே சொன்ன? என்ன பிடிச்சிருந்தது உனக்கு அவர்கிட்ட? நீ சொன்னா கேட்பாரு. சரி, பிடிச்சிருக்கு. பக்கத்துல அவன் மூஞ்சிய பத்தி ஓஹோ, இந்த பையன் தானே இருக்கிற மாதிரி இருக்கா. அவனும் சரி, எவ்வளவு நாளா அவனுக்கு அவரு லவ் பண்றாங்க. ஓகே, ஒரு வருஷத்துல இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு இருக்கிறதுக்கும் நாங்க ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி அதான் எனக்கு தெரியல. 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பொண்ணு புரியலையா? பிறந்ததுல இருந்தா பழக முடியும். லட்சுமி ஆமா, இவங்களே 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிருக்காங்க. வீட்டுல வேணாம் சொன்னா நீ என்ன பண்ணாருதா இருக்க? அவருதான் வேணும் சொல்றேன். லவ் ப்ராப்ளமா? அதான் அது வடக்கன்னால ஒத்துக்க மாட்டேங்கிறான் போல. என்னமா அழுகுறாங்க? சொன்னாதானே உனக்காக நான் பேச முடியும். இப்பதான் ஸ்கிரிப்டுக்குள்ள வராங்களா? தான் அழகாங்க. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். அவர்தான் என் உயிரை, அவர் இல்லாம வாழ முடியாத ரேஞ்சுக்கு பேசுற. உனக்கே சிரிப்பு வருது பாத்தியா? கேமரா பக்கம் சிரிப்பு என்னன்னே தெரியலையே. அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க. உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சும்மா டிராமா பண்றியா? சிரிக்கிற, நீ அழுவுற, சிரிக்கிற. என்னதான் முடிவுல இருக்க நீ? ஏன் என்ன நம்பிக்கையில நீ ஜஸ்ட் ஒரு வருஷம் தெரியறது ஒரு பையன் கூட போறேன்னு சொல்ற? அதானே எல்லாமே. இப்போ வீட்டுல கூட தான் பாக்குறாங்க. தெரியாது, திடீர்னு கூப்பிட்டு உட்காருக்காங்க. தெரியவாதான் இருக்கான். அப்ப மட்டும் அப்ப என்ன தெரியாது, அப்படிலாம் கிடையாது. சொல்றேன், எனக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ உனக்கு பாரு, நான் பாத்துக்கிறேன் சொல்றதுக்கு என்ன? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன். நம்பிட்டான். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்டா. புடிங்கடா, நல்லா புடிங்க. அவன் முன்னாடி மட்டும் அயன் பெட்டல், சட்டை, சென்ட் இதெல்லாம் போட்டு வந்தா ஒரு ஆம்பளை நல்லவன், நல்லா அழகானவனா, நல்லா நல்ல அறிவு. இனிமேல் உங்களை நான் அறிவைக்கு தான் கூப்பிடுவேன். நான் 20 வருஷம் ஆச்சு வந்துன்றான். 10வது படிச்சிருக்கிறேன்றான். எப்படி அது? இந்த கேள்விலாம் அவங்களே கேட்டுக்கலாம் மேடம். கேட்டுலாமா? வர சொல்லுங்களேன். அவங்களே கேட்டுடலாமா? வராது. அங்க பண்ண சாப்பிடுவோம், காலேஜ்ல பொண்ணையும் தூக்குவான். பண்ணு பயிரலாம். உங்க பேரு என்ன பண்ணீங்க? சாலா நீயா இந்த பொண்ணு பழக்கம் உங்களுக்கு? வாட் ப்ரோ,
என்ன சொன்னாரு? புரியலையே. சுகமா? வருஷமா நீங்க காதலிக்கிறீங்க? பிறந்த 2க்கும் 1 வருஷம். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். சரி, ஏன் இந்த பொண்ணை சூஸ் பண்ணீங்க? ஏன் இப்படி ஒரு கேள்வி? ஏன் இந்த பொண்ணுன்னா நீங்க வந்து வேறொரு மாநிலத்துல இருந்து வரீங்க, கல்ச்சர் வேற, இங்க இருக்கிறது கல்ச்சர் வேற. இது ஒத்து வருமா? 2 பேருக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா வரலாம். கரெக்டா தான் பேசுறாங்க. ஏன் பிரிச்சு விடுறதுலே பாக்குறாங்க? இவங்களே இப்படிதான் பண்றாங்க, பேசுறாங்க. ரொம்ப தூரம் ஆசை எவ்வளவு நாள் இருக்கும் சார். எப்பவுமே இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு சென்னைக்கு வந்துட்டு? ஆச்சு எனக்கு கிட்ட 16 20 வருஷம். 20 வருஷம் சொன்னாங்க. 16னா இப்போ வந்து அந்த மாதிரி வயசு ஆப்பா இங்க செட்டில் ஆயிட்டாரோ? ஏன் சரி, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10th எங்க படிச்சீங்க? பீகார். பீகார்ல 10வது வயசுல ஒரு வயசுல நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா? இல்லையே. வயசு கூடயா? அப்புறம் எப்படி 10வது படிப்பீங்க 10 வயசுல? 10th தான் மேடம். எப்படிங்க? ஐயா, அங்க படிச்சுட்டு எங்க குரூப் படிச்சிருக்கல. ஏன் போய் சொல்றீங்க? பீகார்ல எப்படி 10 வயசுல நீங்க 10வது படிப்பீங்க? 10 வயசுலயா? போய் சொல்ற போயிட்டு வச்சா நீங்க தான் கோல்டு மெடல் வாங்குவீங்க. 10 வயசுல 5வது தான் படிக்க முடியும். 10 வயசுல 5வது தான் படிக்க முடியும். 10 படிக்கலையா? போ அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேற என்னமோ. அது ஃபர்ஸ்ட் ஒரு புறம் நீங்க இப்போ நினைக்கிறீங்க. 10 வயசு ஆனா 10வது படிச்சிருவோம்னு நினைச்சு சொல்லிட்டாரா? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? நான் பீகாரி ஸ்கூல்ல படிச்சேன். இங்க வந்து எங்க படிச்சீங்க? இங்க வந்து சும்மா டியூஷன் படிச்சேன். டியூஷன் மாதிரி படிச்சேன் நான் 2 வருஷம். பொண்ணுகிட்ட போய் சொல்லி வச்சிருக்காரா? யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு தம்பி இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க, அப்பா. உங்க அப்பாவோட போன் நம்பர் இருக்கா? இருக்கு. கொடுங்க. பேசுனது உங்களுக்கு புரியாது. ஏன்? எனக்கு ஹிந்தி நல்லா அவ்வளவுதான். ஐயோ ஏதோ பிரச்சனையா? பண்ணிட்டீங்களா? அது எங்க சர்டிபிகேட்? சர்டிபிகேட் எதுவும் கிடையாது, சர்வீஸ் மட்டும்தான். சர்வீஸா? ஐயோ, என்னையா சொல்றான்? அதான் ஒண்ணும் புரியல. அப்பா அம்மாவோட நம்பருக்கு இவ்வளவு தேடுவாங்களா? இல்ல அது இல்ல அது எப்படி இல்லாம இருக்கும்? இல்ல மேடம். இல்லையா? ஏய், நல்ல வேலை. நம்பர் கொடுங்க. நம்பர் இல்லையா, நோட் பண்ணலையா? நம்ம நோட் பண்ணலையா? டைரியில இருக்கும். பெஸ்ட் ஜோக் ஆஃப் தி இயர். டேய் யாரா நீ? அப்பா அம்மா நம்பர் மறக்கவே மாட்டாங்க யாருமே. நம்ம எப்பவுமே ஆபத்துல பாருங்க, யாரும் முட்டாளுங்க கிடையாது. புரியுதா? நான் ஒரு செகண்ட் சப்போர்ட் பண்ணேன்டா. நான் அப்படிதான் நினைச்சேன். இப்படி ஒரு லவ்வ பிரிக்கிறீங்களே. என்னடா ப்ராடா இருக்க? சொல்லுங்க, யாரோட வந்தீங்க சென்னைக்கு? உங்களுக்கு யார் இருக்காங்க இங்க? யாரும் இல்ல மேடம். யாரும் இல்லையா? என்னையா அப்பா நம்பர் கேட்டா இப்ப யாரும் இல்லங்கிறாரு? 17 வருஷம். அப்ப நீங்க வந்தப்ப உங்களுக்கு 13 வயசுனா இப்ப 30 வயசு உங்களுக்கு. சரி, எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பு. போய் வெளிக்கொடுறா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன இருக்கு, கழிட்டு வந்துடலாம் ரகசியமா. உங்களுக்கு இப்ப ஒரு மாசம் டைம் கேக்குறேன். பேக்ரவுண்ட் தெரியாத ஒரு ஆளு நான் கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறேன். பேக்ரவுண்ட் தெரியாதுன்னு சொல்லலையே, எனக்கு தெரியும். அப்பா பேரு சொல்லு. சிரிக்கிறேன். இது ஒண்ணு எல்லாத்துக்கும் சிரிச்சு. சரி மேடம். வேண்டாம், அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்ல. ஏன்? அதை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அதான் நினைக்கிறேன். ஊர்ல என்னது? அது வாட்ஸ்அப்ல இருக்கும். என் பேரு முகமது நூர் ஆலம். முகமது நூர் ஆலம். முகமது நூர் ஆலம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஊர்ல உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு. நான் இங்க வரலாமா? வெயிட் பண்ணுங்க. குடிச்சிட்டோமா? அட திருட்டு பயலையே, உங்க ஒய்ஃப் வச்சுட்டு தான் இங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் பேசுறீங்களாமா?
உங்க பேரு என்ன பேசுது? ஜெரினா. உங்க புருஷன் பேரு எவ்வளவு பசங்க வாங்க உங்களுக்கு? 4 பசங்க மேடம் எனக்கு. ஆடின கண்கள் காதல் பேசிய கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள். பாவி. இங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவளதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. போச்சு போ. வர மேடமா சூப்பர்டி. இருந்த லைஃப்னு போச்சா? அவ்வளவுதானா? ஐயோ இது என்னாச்சுன்னு தெரியல. மேபி செகண்ட் பார்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 முடிஞ்சிருச்சுன்னு நானே அது நினைக்கிறேன். என்ன கிளைமேக்ஸ் நானும் ஃபர்ஸ்ட் சரி ஏதோ வேற ஒரு ஸ்டேட்னால ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் நினைச்சேன் ஒருவேளை சரி படிக்காம இருப்பாரு, இல்லைன்னா வயசு கூட இருக்கும், ஒரு 40 வயசு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதனால அப்படி பண்ணுவோம் பார்த்தா இப்போ இப்படின்னு சொல்றா கல்யாணம்லாம் அப்படின்னு. பாருங்க எப்படி ஏமாத்துறாங்க. ஆமா ஆமா நல்லா இருக்கு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்